அகில இலங்கை பட்டதாரி ஒன்றிய நாடளாவிய ரீதியான தலைவர். இதனால் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். அது தொடர்பாக மற்ற ஊடக அமையத்தில் இன்றைய ஒரு ஊடக சந்திப்பினை செய்யலாம் என்று செய்து கொண்டிருக்கின்றோம். என்னென்று சொன்னால், கடந்த 4 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் அவர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும். அவர்களுடைய ஆசிரியர் நியமனம் குறித்து கல்வி அமைச்சினாலும் அரசாலும் இழைக்கப்பட்ட அந்த அநீதி குறித்து நாங்கள் நீதித்துறையை நாடி அது சார்ந்த நகர்வுகளையும் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது எங்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டதை அடுத்து கடந்த 10ஆம் தேதி கொழும்பு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக நாடளாவிய ரீதியாக பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களை அனைவரையும் உள்ளெடுத்து பட்டதாரி ஒன்றியம் அத்தோடு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் சங்கம் என்று 2 பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் உட்பட நாங்கள் பாரியோர் ஆர்ப்பாட்டத்தினை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை கடந்த 10ஆம் தேதி முதல் நாங்கள் தற்போது வரை மேற்கொண்டு வருகின்றோம். இது தொடர்பாக சக்தி நியூஸ் பெஸ்ட் ஊடாக எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சை தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக இது தொடர்பான விடயங்களை வினாவி இருக்கின்றார்கள். அதற்கு நேற்று உண்மையிலே எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் பதில் அளித்திருக்கின்றார். அந்த பதிலுக்கு உண்மையிலே நாங்கள் அந்த பதிலுக்காகத்தான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதாவது அவர் கூறியிருக்கின்றார், வழக்கு நடைமுறையில் இருக்கின்ற போதும் அதேபோல இவர்களால் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு தான் இந்த விடயம் இந்த அளவு உக்கிரத்தன்மை அடைவதற்குரிய காரணம் என்று கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற வருகின்றேன். பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு, அதாவது 4 வருடங்களாக ஆசிரியர் பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அநீதி, அதாவது எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சாலும் எமது நாட்டினுடைய அரசாலும் அநீதி இழைக்கப்பட்டதை அடுத்தே அவர்கள் நீதித்துறையை நாடியிருந்தார்கள் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்த விடயம், இது குழுக்களாக சேர்ந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. மாறாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற பட்டதாரி ஒன்றியம் என்கின்ற சங்கமே இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தது. பாடசாலைகளில் இழைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டதை அடுத்தே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்தபடி என்னென்னு சொன்னால், எனது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் கூறியிருந்தார் என்று சொன்னால், பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் 3 குழுக்களாக பரீட்சைகள் நடத்தப்பட்டும் அதேபோல நியமனங்கள் வழங்கப்பட்ட என்கின்ற அடிப்படையிலும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. ஒட்டுமொத்தமாக பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் இன்னும் அந்த ஆசிரியர் நியமனங்களுக்குள் உள்வாங்கப்படவில்லை. நாங்கள் எதிர்பார்ப்பது என்று சொன்னால், 4 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்து வெறுமனே ஆசிரியர் பணிகளை மட்டும் மேற்கொண்டு வருகின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பரீட்சை ஒன்று வைப்பதாக இருந்திருந்தால் அந்த 4 வருடத்துக்கு முதல் அந்த பரீட்சையினை வைத்து பாடசாலைக்குள் உள்ளிப்பு செய்திருந்தால் நாங்கள் இப்போது இப்படி இந்த வீதி இறங்கி போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு 4 வருடங்களாக ஆசிரியர் பயிற்சியினை மாத்திரம் பெற்றதன் பிற்பாடு இப்போது அவர்களுக்கு ஏன் இந்த போட்டி பரீட்சை இடம்பெற வேண்டும்? இதுதான் எங்களுடைய கேள்வி, இதுதான் எங்களுடைய விடயம். இதற்காகத்தான், இந்த உரிமைக்காகத்தான் நாங்கள் தற்பொழுது வரை போராடி கொண்டிருப்பது. இந்த ஒரு விடயம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கல்வி அமைச்சு சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு நான் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எமது நாட்டில் மலையக பகுதிகளில் தரம் 12ஆம் ஆண்டு வரை கற்ற மாணவர்களை உதவி ஆசிரியர்கள் என்கிற பெயரில் அவர்களை எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் எடுத்து ஆசிரியர்களாக பிற்பாடு அவர்களை பதவி நியமனம் வழங்கப்படுகின்றது. அவர்களை ஒரு ஆசிரியர்களாக உதவி ஆசிரியர்களாக உள்ளெடுத்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்க முடியுமாக இருந்தால் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் முடித்து விரிவுரையாளர்களால் பலப்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த ஒரு கன்னிமானாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்ற ஒரு பட்டதாரிக்கு ஏன் 4 வருட பயிற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க முடியாது? இவர்களுக்கு போட்டி பரீட்சை ஒன்று தேவைதானா என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த விடயம், கல்வி கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் ஒரு விடயம் கூறுகின்றார்கள் சொன்னால், அவர்களை ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்குவதற்கு முதன்மைப்படுத்தப்படுகின்ற விடயம் பயிற்சி.
2 வருட பயிற்சியின் அடிப்படையில் அவர்கள் ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள். நாங்கள் அவர்களை தாண்டி பட்டதாரிகளாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகி 4 வருட பயிற்சியினை பூர்த்தி செய்திருக்கின்றோம். பயிற்சி என்கிற போது எம்மிடம் கல்வித்துறை சார்ந்தவர்கள் கேட்கின்ற போது நாங்கள் பாடசாலைகள் இருக்கின்ற மாகாண வலய ரீதியான அடிப்படையில் அங்கு அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு 1 வருட பயிற்சிக்கு பிறகுதான் நாங்கள் அந்த வகுப்பறைகள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் இறங்கி இருந்தோம். இவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்பட்டு 4 வருட பயிற்சிகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு இப்போது பரீட்சை ஒன்றினூடாகத்தான் அனைத்து நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளை போன்றுதான் உங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்ளிப்பு செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அந்த 4 வருட ஆசிரியர் பயிற்சிக்கு யார் பொறுப்பு கூறுவது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்த விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் பட்டம் முடித்து பல்கலைக்கழகம் சென்று நான் ஏற்கனவே கூறியது போன்று விரிவுரையாளர்களால் வளப்படுத்தப்பட்டு ஒரு பட்டதாரியாக வெளிவருகின்றான். அவனுடைய வேலை அவனுடைய நியமனம் என்கின்ற போது இந்த அரசு நியமனம் என்கின்ற போது கேள்வி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொடி பிடிக்க வேண்டும், போராட்டம் செய்ய வேண்டும், அரசுக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும், நியமனம் வழங்கு என்று சொல்லி போராட்டம் செய்ய தற்போது வரை வேலையற்ற பட்டதாரிகளால் அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு போராடித்தான் அவனுடைய நியமனத்தை பெற வேண்டும். அவ்வாறு போராடி நியமனம் கிடைக்க பெற்றாலும் அவனுடைய படித்த பட்டத்துக்கும் அவன் பெறுகின்ற நியமனத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. அப்படியே இருக்கின்ற போது அவனுக்கு ஒரு நியமனம் கிடைக்கப்பட்டால், ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரு நியமனம் கிடைக்கப்பட்டால், ஒரு வீட்டில் எத்தனை கிணறு இருக்கின்றது, எத்தனை மலசலக்கூடம் இருக்கின்றது, எத்தனை மரங்கள் இருக்கின்றது, இவ்வாறு எண்ணிக்கை எடுப்பதற்காகவே அவ்வாறு பலப்படுத்தப்பட்ட பட்டதாரிகள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறு எண்ணிக்கை எடுப்பதாக இருந்தால் பல்கலைக்கழகத்தில் சென்று பட்டம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொல்லி நான் இந்த விடயத்தை நான் கூறுகின்றேன். இலங்கையில் மாத்திரமே பட்டதாரிகளாக இருக்கின்ற கல்விமான்கள் கல்வித்துறை ஊடாகவும் நியமன ரீதியாகவும் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை இலங்கையில் மட்டுமே காணப்படுகின்றது. ஏனென்றால் கல்வியல் கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் வெளியாகின்ற போது அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றது, அவர்கள் ஆசிரியர்களாக வெளியாகலாம். அவர்களை தாண்டி முதல் நிலைமையில் கல்வி நிலையில் தகுதி பெறுகின்ற பட்டதாரிகள் ஒரு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட முடியாது என்றால் உண்மையிலே பார்ப்பதற்கு ஒரு சிரிப்பாக இருக்கின்றது. என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் வெளியாகின்ற பட்டதாரிகளுக்கு இந்த நிலையாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாற்றம் கொண்டு வருகின்ற போதுதான் இப்போது இலங்கையில் இருக்கின்ற இலங்கை என்பது ஒரு வளம் படைத்த ஒரு நாடு. கல்வித்துறைக்கு இவ்வாறான முக்கியத்துவம் கல்வித்துறைக்கு இவ்வாறான முக்கியத்துவம் ஒன்று கொடுக்காம இருக்கிற காரணமே நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று நினைக்கலாம். எனவே எமது விடயம் தொடர்பாக நான் கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்ற இறுதியாக வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொன்னால், பாடசாலைகளில் 4 வருடங்களாக ஆசிரியர் பயிற்சியில் இருக்கின்ற அந்த பட்டதாரிகளுக்கு ஏன் பரீட்சை ஒன்றினூடாக ஆசிரியர் சேவை ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட வேண்டும். எனவே அந்த 4 வருட பயிற்சியை வைத்துக் கொண்டு அவர்களை அனைவரையும் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய பட்டதாரி ஒன்றியம் சார்ந்த கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். மாறாக தவறுதலான சில விடயங்களை, அதாவது வழக்கு தொடர்ந்த விடயம் அல்லது ஒரு குழுக்கள், இது ஒரு சங்கம் சார்ந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் சார்ந்து இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய நியமனம் தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கப்படும் வரை எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த விடயம் எதிர்காலத்தில் இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல்கள் கூட நாடளாவிய ரீதியாக பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய அந்த விடயம் செல்வாக்கு செலுத்தும் என்பதிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதனை கூறிக்கொள்கின்றேன்.